ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைப் கோடிங்னா என்ன, அதை யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் டெவலப் பண்ணியிருக்கேன். நிறைய கேம் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது டெவலப் பண்ண எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. பைப் கோடிங் யூஸ் பண்ணி அதை மாதிரி ரன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ, ஓகே. இது எப்படி நான் டெவலப் பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைப் கோடிங்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, பைப் கோடிங்னா என்னென்னா பேசிக்கலாக ஒரு ஏஐ அசிஸ்டண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிஇ, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோட் பண்ணாமல் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணுற வைக்கிறது அப்படிங்கிறது தான் வைப் கோடிங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு கோடிங் அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டை டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம். அது என்ன, எந்த யூஸ் கேஸ்க்காக அதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதை வச்சு எல்எல்எம்கிட்ட கொடுத்து ஒரு பிளான் போட சொல்கிறோம். என்ன மாதிரி க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன டெக்ஸ்ட் டேக் யூஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண சொல்கிறோம். இதில் நமக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணுமா, அந்த ப்ராம்ப்ட் இல்லைன்னா அந்த பிளானில் கரெக்ஷன்ஸ் மாற்ற சொல்கிறோம். அது ரிஃபைன்மெண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் அந்த கோடை பண்ண சொல்லி அதை ரிவ்யூ பண்ணுறோம். இப்போ ஏதாவது கோட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்க்குறோம். ப்ராஜெக்டில் ஏதாவது பிரச்சனை வருது, மறுபடியும் ஏஜென்டிட்டி கேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வைப் கோடிங். இதுக்கு வேரியஸ் டூல்ஸ்லாம் இருக்குது. GitHub Copilot, VS Code, இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். கர்சர் இருக்குது, கிளாட் இருக்குது, ஜெமினியோட AI இருக்குது, மல்டிபிள் கோடிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஓப்பன் கோட் இப்போ ரீசெண்டாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு. பிகாஸ் அதில் நிறைய கம்மி ரேட்லேயே சப்ஸ்கிரிப்ஷன் தராங்களாம். ஸோ மேபி அதை வேணால் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கோடிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது, இதை நம்ம வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2026 மல்டிபிள் வைப் கோடிங் டூல்ஸ் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. லவபிள், பால்ட்டு, வெர்சல், இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ் கேஸஸ்க்கு அதெல்லாம் வெப் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கேம்ஸ்னால் டெவலப் பண்ணுறதுக்கு மல்டிபிள் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது. யூனிட்டி இருக்குது, அன்ரியல் இருக்குது, கோடாட் இருக்குது, கேம் மேக்கர் ஸ்டுடியோ இருக்குது, கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. இதில் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சிம்பிளாக தானே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நான் பை கேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு C# மோனோ கேம் இருக்குது, லவபிள் 2D, அண்ட் தென் இப்போ C++னா SDL, ஜாவா ஸ்கிரிப்ட்னா ஃபேர்சர், அந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ்க்கு மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெப் பேஸ்டு ஆன்லைன் கேம்ஸு க்ரியேட் பண்ண போகிறீங்க, ப்ரௌசர்லேயே நீங்கள் விளையாடுற மாதிரி கேம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா HTML5 கேன்வாஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். 3JS அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் LLMT கேட்டேன். நீ எனக்கு ஒரு மேரியோ லைக் ஒரு கேம் க்ரியேட் பண்ணி கொடு, 2D கேமு, பை கேமில் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி கொடு, அதுக்கு ஒரு பிளான் போட்டு ப்ராம்ப்ட் மாதிரி கொடு அப்படின்னு சொன்னேன். ஸோ அது இதுக்கு இந்த மாதிரி தான் ப்ராம்ப்ட் கொடுச்சு. இதில் நான் வேணுங்கிறத எடிட் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன கொடுத்துச்சுன்னா, பில்ட் அ கம்ப்ளீட் 2D ஸ்லைட் ஸ்கோரிங் பிளாட்ஃபார்மர் யூஸிங் பைத்தான் யூஸிங் பை கேம். இதில் என்னென்ன இருக்கணும், மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கணும், எனிமீஸ் இருக்கணும், பவர் அப்ஸு, ஜம்பிங், ரன்னிங், ஸ்டாம்பிங் எனிமீஸு, கோர் மெக்கானிசம்ஸ் என்ன இருக்கணும், கேமரா எப்படி இருக்கணும், பிளேயர் கேரக்டர் எப்படி இருக்கணும், லெவல் டிசைன்ஸ் எப்படி இருக்கணும், எனிமீஸ் எப்படி இருக்கணும், ஃபிசிக்ஸு எப்படி எவ்வளோ ஜம்ப் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும், அதெல்லாம் இதில் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஆடியோஸ் எப்படி இருக்கணும், எனிமீஸை இது பண்ணுறப்ப என்ன ஆடியோ வரணும், இப்படி காயின்ஸை பிக் பண்ணுறப்ப என்ன சவுண்ட் வரணும், அந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கணும், ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும், அப்படி இது க்ரியேட் பண்ணி கொடுச்சு. என்ன டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை, பைத்தான் இது எந்த வெர்ஷன்ஸ் தேவை,
அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை நான் வந்து எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போய் போட போகிறேன். ஓகே, விஎஸ் கோடில் நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்டை போட்டுக்கிட்டேன், செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வேணுங்கிற மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளாட் ஓப்பஸ் 4.6 தான் சூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து என்ன திங்கிங் எஃபோர்ட் கொடுப்போம், மேக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக திங்கிங் எஃபோர்ட் நம்ம என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுனால மேக்ஸ் கொடுத்தேன். நீங்கள் வேணுங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கான்டெக்ட் விண்டோ எவ்வளோ பெருசாக இருக்கணும், எனக்கு 1 மில்லியன் சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் வந்து நிறைய ஃபாலோ அப் கொஷின்ஸ் நிறைய கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து பிக்கர் கான்டெக்ட் இருந்தால் அதுதான் அந்த மெமரி வந்து லாங் டைம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா லாஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிப்போம். ஸோ இதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தோம், என்ன ஃபைல் கிரியேட் பண்ணலாம், அதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபைல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கான்ஃபிக் ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணிருச்சு. இதில் என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கு, பிளேயர் சைஸ் எப்படி இருக்கணும், ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கணும், ஜம்பிங் எப்படி இருக்கணும், எனிமீஸ் எப்படி இருக்கணும், விண்டோ சைஸ் வித் எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் சூஸ் பண்ணிடுச்சு. மற்ற ஃபைல்ஸு கிரியேட் பண்ணிடுச்சு. கேமரா, ஆடியோ மேனேஜர், லெவல்ஸு, பிளேயர் எப்படி இருக்கணும், மெயின் ஃபைல் கிரியேட் பண்ணிடுச்சு. யூஐ எப்படி இருக்கணும் அதெல்லாம் கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ஸோ நான் வந்து அலோ இன் திஸ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ பிகாஸ் இட் இஸ் அ நியூ ப்ராஜெக்ட், இட் கேன் டேக் இட்ஸ் ஓன் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி இதுவே ரன் பண்ணி பார்க்கும். ஏதாவது எரர்னா அதுவே ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ நமக்கு வந்து மேனுவல் எஃபோர்ட்ஸ் நடுவில் எதுவுமே கிடையாது. அலோன்னு கொடுத்துட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பெரிய ப்ராஜெக்டில் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அலோ ஆள் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அது கொடுக்குறப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் சின்ஸ் அ நியூ ப்ராஜெக்ட், ஸோ கொடுக்குறேன். ஓகே, அது கோட் ரன் பண்ணி பார்க்குது போல், ஏதாவது எரர் அடிக்குதுன்னு ரன் பண்ணி பார்க்குது. எரர் அடிச்சிச்சுன்னா அதே ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அலோ ஆக்சஸ் கொடுத்தோம். மறுபடியும் ரன் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, தெரில, க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லெவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு. பாக்ஸஸ் எங்கே இருக்கணும், காயின்ஸ் எங்கே இருக்கணும், எனிமீஸ் எங்கே இருக்கணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபைலு, மெயின் ஃபைலு, 5 கேம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கு சின்ஸ் இட் இஸ் அ லோ ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ரன் பண்ணுறோம். வாவ், ஓகே, சின்ன வயசுல விளையாண்டது. நான் வந்து ஓகே ஓகே நான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல. மேபி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம வந்து ஒரு வைப் கோடிங் டூல் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேணுங்கிற ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.